வணக்கம் நண்பர்களே. தினமும் காலை ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிப்பது உங்க உடலுக்கு என்னென்ன நன்மைகள் தரும் தெரியுமா? பலரும் இதை வெறும் விட்டமின் சிக்காக மட்டும் குடிக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல முதல் செரிமானம், சருமம், கல்லீரல், சிறுநீரகம், உடல் எடை, இதய ஆரோக்கியம் வரை பல நன்மைகளை வழங்கக்கூடியது. ஆனால் எல்லாரும் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாமா? எப்போ குடிக்க வேண்டும்? எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறணும்? எந்த நேரத்தில் குடித்தா அதிகமான பலன்கள் கிடைக்கும்? எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். தவறுதலாக குடித்தால் என்ன விளைவுகள், ஆபத்துகள் ஏற்படும், அதையும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எலுமிச்சையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா, ஒரு எலுமிச்சையில் கிடைக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் விட்டமின் சி, விட்டமின் B6, பொட்டாசியம், போலேட், கால்சியம், மெக்னீசியம், சிட்ரிக் ஆசிட், ஃப்ளேவோனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது அனைத்தும் சேர்ந்து தான் உடலை பல நோய்களில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால சளி, இருமல், வைரஸ் தொற்று, உடல் சோர்வு போன்றவற்றை எதிர்க்கிறதுக்கு உடலுக்கு இது உதவியாக இருக்குது. வெள்ளை ரத்த அணுக்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் இது பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் எலுமிச்சை சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் உணவு எளிதில் செரிக்கும், வயிறு உப்பசம் குறையும், மலச்சிக்கல் குறையும், வாய்வு தொல்லை குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக வயதானவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக ஏற்படும். ஸோ அவங்க இந்த லெமன் வாட்டரை காலையில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு லெமன் வாட்டர் பயன்படுது. எலுமிச்சை தண்ணியை நம்ம தினமும் குடிக்கும் போது நம்ம உடலில் மெட்டபாலிசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடலில் மெட்டபாலிசம் அதிகரிச்சிருச்சுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிதில் செரிமானம் ஆகி உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைக்கப்படும். நிறைய பேருக்கு அடிவயிறு தொப்பை இருக்கும். ஸோ அதெல்லாம் நாள்பட்ட கொழுப்புகள். அந்த நாள்பட்ட கொழுப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டது இந்த எலுமிச்சை. ஸோ இதை நம்ம டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் லெமன் ஜூஸை நம்ம எடுத்துக்கிட்டு அது கூடவே உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி 20லிருந்து 30 நிமிடம் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா நல்ல ஒரு உடல் இளைப்பு ஏற்படும். நீங்களே அந்த ரிசல்ட்டை உங்கள் கண்ணால் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த லெமன் வாட்டர். லெமன் வாட்டர், நடைப்பயிற்சி, அது கூடவே கலோரிகள் குறைந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குல்ல, அந்த உணவுகளை தவிர்த்துட்டு மற்ற உணவுகளை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு உடல் எடை சூப்பராக குறைய ஆரம்பிக்கும். ஸோ லெமன் வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் ஒரு அரை எலும்புச்சம்பழத்தை நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு ஒரிஜினல் தேன் இருக்குல்ல, தேன் அதை நீங்கள் கலந்து குடிக்கணும். இதில் ஜீனியோ இல்லை வேறு ஏதாவது சர்க்கரையோ போடக்கூடாது. தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க, உடல் எடை சூப்பராக குறைய ஆரம்பிக்கும். அடுத்து நான்காவது நன்மை, சருமத்தை பொலிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் பயன்படுதுங்க. இந்த லெமன் ஜூஸில் விட்டமின் சி இருக்குது. இது கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் முகச்சுருக்கங்கள் குறையும், முகப்பருக்கள், தழும்புகள் இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். லெமன் வாட்டரை எடுத்துக்கிற உங்களுடைய சருமம் ரொம்பவுமே க்ளோயிங்காக இருக்க ஆரம்பிக்கும். ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கும். அடுத்து நம்ம லெமனை நம்மளுடைய ஃபேஸில் டைரெக்டாக நல்லா அப்ளை பண்ணி ஃபேஸ் பேக்காகவும் ரெடி பண்ணலாம். ஸோ லெமன் கூட நீங்கள் என்ன கலந்துக்கிறணும்னா கஸ்தூரி மஞ்சள் அண்டு தயிர் இது எல்லாமே போட்டு அதில் கொஞ்சோண்டு லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டுட்டு வந்தாலும் உங்கள் முகங்களில் இருக்கக்கூடிய பருக்கள், கரும்புள்ளிகள், அந்த திட்டுக்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். ஸோ சூப்பரான ஒரு உணவாக லெமன் வாட்டர் இருக்குது. நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், வெளிப்பூச்சாவும் பூசலாம். அடுத்து நம்ம 5ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா,
சிறுநீரக கற்கள் வராம தடுக்கிறதுக்கு உதவியா லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. எலுமிச்சையில இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட் சிறுநீர்ல சிட்ரேட் அளவை அதிகரித்து கால்சியம் ஸ்டோன் உருவாகிறத குறைக்கிறதுக்கு இது உதவியா இருக்குது. அது கூட நம்ம போதுமான தண்ணி, ஒரு நாளைக்கு தேவையான தண்ணியை நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா நம்மளுடைய சிறுநீரகத்தை நம்ம பாதுகாக்கலாம். ஸோ கற்கள் இல்லாமல் நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு தண்ணி குடிக்கிற அந்த பழக்கம் வந்து குறைவாக தான் இருக்கும். அதனால் அவங்க காலையில் வெறும் வயிற்றில் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கிட்டே வரும்பொழுது தண்ணி குடிக்கிற அந்த பழக்கம் உருவாகும். இதனால் அதிகமான தண்ணியை அவங்க குடிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து 6வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து பயன்படுது. இதில் வந்து விட்டமின் சி, பொட்டாசியம், ஃப்ளேவனாய்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. இதயத்திற்கு நல்ல ஒரு பாதுகாப்பையும் கொடுக்குது. ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இது வந்து பயன்படுது. அடுத்து 7வது நன்மை, கல்லீரலுடைய செயல்பாட்டிற்கு இது உதவியாக இருக்குதுங்க. எலுமிச்சை கல்லீரலை சுத்தம் செய்யவும் இது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் போதுமான தண்ணீர் நம்ம எடுத்துக்கிற பொழுது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ கல்லீரலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் கல்லீரலோட செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் எலுமிச்சை ஜூஸ் வந்து பயன்படுது. அடுத்து நம்ம 8வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, உடலில் நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு எலுமிச்சை தண்ணீர் வந்து பயன்படுதுங்க. பலரும் வெறும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது காலையில். ஸோ அதை ஒரு ரொட்டீனாக வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் எலுமிச்சை தண்ணியை குடிச்சிட்டு வரும் பொழுது என்ன சொல்கிறது, நீர்ச்சத்து உடலில் பராமரிக்கிறதுக்கு அது பயன்படும். நீரிழப்பு குறைந்துச்சுன்னா என்ன ஆகும், தலை சுற்றுதல், மயக்கம், கை கால் நடுக்கம், சோர்வு இதெல்லாமே வரும். ஸோ நீர்ச்சத்தை நம்ம பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. அடுத்து 9வது நன்மை, இரும்பு சத்து உறிஞ்சுதலாக அதிகரிக்கிறதுக்கு லெமன் வாட்டர் வந்து பயன்படுது. கீரை, பருப்பு, பயிறு, இப்போ நான்வெஜ்லாம் சிக்கன், மட்டன்லாம் சமைக்கிறோம்ல, அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உடலால் முழுமையாக உறிஞ்சு கொள்ள முடியாது. அதனால் நம்ம விட்டமின் சி நிறைந்த இந்த எலுமிச்சை பழத்தை லைட்டாக நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உடலால் எளிமையாக உறிஞ்சு கொள்ள பயன்படும். ஸோ அதனால தான் நம்ம நான்வெஜ் சாப்பிடும் போதெல்லாம் சிறிதளவு எலுமிச்சையை பிழிஞ்சு விட்டு சாப்பிட்றது நல்லது. அதிகமாக எலுமிச்சையை சேர்க்கக்கூடாது, சிறிதளவு பிழிஞ்சு விடணும். அடுத்து 10வது நன்மை என்னென்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதில் இருக்குது. அது ரொம்பவுமே நம்மளுடைய செல்களுக்கு பாதுகாப்பானது. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட், விட்டமின் சி, ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் செல்கள் பாதுகாப்பு மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த எலுமிச்சை ஜூஸை எப்படி பயன்படுத்துறது, சரியான முறையில் எப்போ எந்த நேரத்தில் குடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துலாம். காலை உணவுக்கு முன்னாடி இல்லை காலை உணவோடு நம்ம இந்த லெமன் வாட்டரை எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ஆனால் சிலருக்கு வந்து அது ஒத்துக்காது. சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டாம், உணவோடு எடுக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பின்னாடியும் எடுத்துக்கலாம், மதிய உணவோடையும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டால் போதும். ஒரே நாளில் நிறைய டைம் எடுக்க வேண்டும், அதை தவிர்த்துடுங்க. ஸோ எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரில் அரை எலுமிச்சம்பழத்தை நீங்கள் சேர்த்துட்டு அது கூட நீங்கள் நாட்டு ஒரிஜினல் தேன் வந்து எடுத்துக்கிறங்க. சர்க்கரை வந்து வேண்டாம். ஸோ இப்படி இது கூட நீங்கள் புதினா, இது வந்து உங்கள் விருப்பம், சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கிறலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்த 1 கிளாஸ் தண்ணி, இப்போ 1 கிளாஸ் தண்ணிக்கு அரை பழம், இன்னும் 1 கிளாஸ் தண்ணிக்கு அரை பழம், இந்த மாதிரி ஒரு நாளுக்கு வந்து நீங்கள் 2 முறை எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து டெய்லி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. வாரத்தில் 4 நாள் இல்லைன்னா 5 நாட்கள் மட்டும் நீங்கள் லெமன் வாட்டரை எடுத்துக்கிட்டால், லெமன் ஜூஸை காலையில் எடுத்துக்கிட்டால் போதும். தினமும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் போதும். 1 கிளாஸே ரொம்ப ரொம்ப போதுமானது. அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றில் புண்ணு, ஆசிட் ரிஃப்ளெக்ஷன், பல் எனாமல் சேதமாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக குடிக்கிறீங்கன்னா ஸ்ட்ரா பயன்படுத்தி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து பற்கள் மீது பட்டுச்சுன்னா பல்லோடைய இனாமல் வந்து தேய்மானம் அடைஞ்சு அது உங்களுக்கு பல் கூச்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ ஸ்ட்ரா பயன்படுத்தி குடிக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது.
நண்பர்களே, எலுமிச்சை ஜூஸ் ஒரு எளிய குறைந்த செலவிலான ஊட்டச்சத்து நிறைந்த பானம். அளவோடு சரியான முறையில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.